வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். பாஜகவை விட்டு விலகி அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த தனி கட்சி ஆரம்பிச்சதுனால மத்த கட்சிக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு சில கட்சிகளுக்கு மக்களுக்கும் சந்தேகத்தை எழுப்பி இருக்குது. RSS ஏற்கனவே 2500 அமைப்புகளை வழி நடத்திட்டு வர நிலையில இப்ப அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறதுனால 2501 அமைப்பாக வரும் அப்படின்ட்டு மக்களோட கருத்து. அது மட்டும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லைங்களா, அது விமர்சிச்சுட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய பிளான் பி அப்படின்ட்டு MP மாணிக்க தாகூர் இருக்காரு இல்லைங்களா, அவரு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் அப்படின்றவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவில இருந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு புரிந்து கொண்டு அண்ணாமலைஜி வெளியில வந்திருக்கிறாரு. அவருக்கு பாஜக தமிழகத்துல இனிமேல் ஆட்சி நடத்தாது அப்படின்ட்டு இனிமேல் தான் புரிஞ்சிருக்கு. திமுக, தாவேகா, பாஜக இவங்க 3 பேரும் ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறதுனால இந்துக்கள் உள்ளிட்ட எல்லா மக்களுக்கான குரல்கள் அண்ணாமலைக்கு இருக்கிறதுனால அவரு தனி கட்சி ஆரம்பிச்சா நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு ஒரு பக்க தரப்பு சொல்லுதுங்க. அரசியல் அமைப்பு முரளிதரன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் போல யாருமே வர முடியாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொள்கைக்காக அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை எடுக்கல, தனிப்பட்ட முறையில பாதிப்பு ஏற்படுத்ததுனால இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. அதாவது பாஜகவை விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. பாஜகவை விட்டு அண்ணாமலை அவர்கள் விலகியது ஏன் அப்படின்ட்டு ஒரு தரப்பு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்காரு இல்லைங்களா, அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் பாரதிய ஜனதாவை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்ட்டு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம புதிய அரசியல் இயக்கத்தை துவங்க போறேன் அப்படின்ட்டு கூறியிருந்தாரு. இதற்காக பாத்தீங்கன்னா நாம் தலைவர் அப்படின்ற இயக்கத்தை, அதாவது கட்சியை தொடங்கின நிலையில எல்லோரும் இதுல பங்கேற்கணும் அப்படின்ட்டு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. யாரு? அண்ணாமலை அவர்கள். வரப்போற எல்லா தேர்தலையும் தன்னோட இயக்கம் கண்டிப்பாக போட்டியிடும் அப்படின்ட்டு சொல்லி இருந்த நிலையில புதிய கட்சி எப்பொழுது தொடங்க போறோம், அதற்கான பெயர் என்ன வைக்க போறோம் அப்படின்ட்டு இதுவரைக்கும் கூறவில்லை அப்படின்ட்டு ஒரு சில தரப்பு சொல்லுதுங்க. இது குறித்து ராஜ்தீப் சர்தேசாய் மூத்த பத்திரிகையாளர் என்ன தன்னோட எக்ஸ்தலத்துல தெரிவிச்சிருக்கிறார்னா, தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கியவுடன் ஆட்சி பிடித்துள்ளத நிலையில எதிர்கட்சி வரிசையில இருக்காங்க இல்லைங்களா, ஒரு வெற்றிடம் இருக்கவே செய்யும். அந்த இடத்தை நிரப்பும் நோக்கத்தோட அண்ணாமலை இந்த இயக்கத்தை துவங்கி இருக்கலாம். ஆனா திமுக, அதிமுக 2 கட்சிகளும் இப்போது 45% வாக்குகளை வைத்துள்ள நிலையில அந்த இடத்தை பிடிப்பது சுலபமான காரியம் இல்லை. அது ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும், ஆனால் பாஜகவுக்கு அவரால வந்தவர்கள் அவருடன் செல்லவே விரும்புவாங்க. எனக்கு தெரிந்த நிலையில அவரு பாஜகவை பெரிய அளவுல எதிர்க்க மாட்டாரு அப்படின்ட்டு நம்புறேன். அவருக்கு தமிழக பாஜக தலைவர்களுக்கும் இடையிலான தான் பிரச்சனை. ஆனா இப்போதும் பிரதமர் மோடியுடன் நெருக்கமாகவே இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. யார் சொல்லியிருக்கிறாரு? ராஜ்தீப் சர்தேசாய் சொல்லியிருக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையோட இந்த முடிவு பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த முடிவாக எடுக்கப்படவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க அவருடைய வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. மேலும் RK ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய புதிய கட்சி தொடங்கினது மக்களிடையே போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். காங்கிரஸை எதிர்த்து மூப்பனார் வெளியே வந்து தாமாகவே துவங்கிய கொள்கை சார்ந்த முடிவு. ஆனால் அண்ணாமலை 1.5 ஆண்டாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த டிசம்பர் மாதத்திலேயே நான் விலகுவதை சொல்லிவிட்டேன். அதன் பின் அவர் கேட்டுக்கொண்டதால் தேர்தல் வேலை பார்த்தேன் என்பதுல ஒரு தனிப்பட்ட கருத்து அண்ணாமலை வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு RK ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தேசிய தலைமை என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். RK ராதாகிருஷ்ணன் மேலும் என்ன தெரிவிக்கிறாருன்னா, அவருக்கு இளம் வயதில் பாஜக தேசிய தலைமை மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது. முருகனை நீக்கிவிட்டு அவரை மாநில தலைவராக்கியது. 3 ஆண்டுகள் அவருக்காக நிறைய செலவிட்டது. அதில் அவர் தன்னைத்தானே பெரிய அளவில் வளர்த்து கொண்டார். ஊராக சென்று பாடுபட்டார் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் 2024
தேவையின்றி ஒரு முடிவு எடுத்தார். கள ஆய்வு எதுவும் செய்யாமலே அதிமுகவை கழற்றிவிட்டு பாஜகவை தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார். ஆனால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியவில்லை. பாஜக தலைமை பெரிதும் எதிர்பார்த்த வெற்றி இங்கே கிடைக்காததால் தான் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவை நம்பி ஆட்சியை நடத்த வேண்டிய நிலை உருவானது. அதன் பின்பே தேசிய தலைமை இவரை நம்புவதை நிறுத்தியது அப்படின்ட்டு ஆர்கே சொல்றாரு. காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாகூர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அண்ணாமலையோட இந்த முடிவு பாஜக, தமிழ்நாட்டோடைய பாஜக இருக்கு இல்லைங்களா, அவங்களோட பிளான் பி ஆக இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஓட அடுத்த வியூகமான முடிவு அப்படின்ட்டோம். அதாவது ஆர்எஸ்எஸ் தமிழகத்துல அதோட பெயர்கள் மட்டும் இல்லாம புதிய பெயர்களாக உருவெடுக்கும் நிலை. காங்கிரஸ் கட்சியோட மற்றொரு எம்பி கார்த்திக் சிதம்பரம் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்றாருன்னா, பாஜகவை தமிழக மக்கள் எப்போதுமே எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. அது தமிழக கலாச்சாரத்துக்கும் நலனுக்கும் எதிரான கட்சி என்பதை 6 ஆண்டுகளுக்கு பின்பே அண்ணாமலை உணர்ந்து கொண்டு அந்த கட்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார். அவருடைய புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டோம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தை துவக்கி அதை வெற்றிகரமாக நடத்துவது எளிதான விஷயம் இல்லை. அது ஒரு நீண்ட நெடிய கடினமான பயணமாகும். இப்போதைக்கு பாஜகவில் இருப்பவர்கள் வேண்டுமானால் அவருடைய இயக்கத்துக்கு அதிக அளவில் செல்லலாம். மற்ற கட்சிகளில் இருந்து செல்பவர்கள் என்பதை எதிர்பார்க்க முடியாது. வரும் காலத்தில் அவருடைய அரசியல் செயல்பாட்டுகளை வைத்து மற்றவர்கள் செல்லலாம் அப்படின்ட்டு கார்த்திக் சிதம்பரம் தெரிவிச்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் சண்முகம் அண்ணாமலை கட்சி துவங்கினதை பத்தி விமர்சிச்சிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே 2500 அமைப்புகளை வழி நடத்துகிறது. அண்ணாமலை தொடங்கும் அமைப்பு 2501 அளவுதான். பாஜக என்ற கட்சி தமிழக மக்களிடம் எடுபடவில்லை. எனவே பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக முடியுமா என்று மோடி, அமித்ஷா ஆசியுடன் முயற்சிக்கிறார் அண்ணாமலை. ஆரம்பித்த 2 மணி நேரத்தில் 2.50 லட்சம் பேர் சேர்ந்திருப்பதாக கூறுவதெல்லாம் பாஜக கட்சியினர் இதில் ஈடுபடுகிறார்கள் என்பதே இதை வெளிப்படுத்துகிறது. அண்ணாமலை போடுவது மாரிச மான் வேடம் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் அப்படின்ட்டு விமர்சிச்சிருக்கிறார். அண்ணாமலையோட இயக்கத்துக்கு ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில மக்கள் நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு வித ஈர்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா பாஜக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மெம்பர்ஸும் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாஜகவோட வாக்கு வங்கி 3% இருந்து 11% அதிகரிச்சிட்டு இருக்கிற நிலையில மீண்டும் 3% குறையுது அப்படின்ட்டு ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கிறாரு. மேலும் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழகத்தில் பாஜக இப்போதும் ஒரு மறைமுக கட்சியாகத்தான் உள்ளது. அக்கட்சியில் எங்குமே ஒரு நேர்மறையான உணர்வை பார்க்க முடியவில்லை. அதனால் மாநில நலனை முன்னிறுத்தும் தேசிய சிந்தனை என்ற இடத்தில் அண்ணாமலை தன்னை பொருத்தி கொள்ள பார்க்கிறார். ஆனால் இப்போதைய தமிழக அரசியல் களம் வலதுசாரித்துவம், மாநில நலன் ஆகியவற்றை சார்ந்ததாக இல்லை, யாருக்கும் ஈர்ப்பு என்பதில்தான் இருக்கிறது. விஜய் மக்களிடையே தனக்கு இருந்த ஈர்ப்பால் ஆட்சியை பிடித்துள்ளார். குறிப்பாக அரசியலில் இப்போது அதிக ஈடுபாடு காட்டும் ஜென்சி தலைமுறை தங்களுக்கான தலைவராக விஜயை நம்புகிறது. அவர்களில் 30% அண்ணாமலை ஈர்த்தால் போதும். ஏனெனில் அந்த வட்டத்தை திமுக, அதிமுக இரு கட்சிகளும் கவர்வது கடினம். பாஜக நிர்வாகி பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி அணியோட விவசாய தலைவர் ஜி.கே. நாகராஜன் என்ன விமர்சிச்சிருக்கிறார்னா, இப்போதே அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. தற்போது ஆளும் கட்சியான தாவேகாவும் திமுகவும் ஒரே மாதிரியான பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை எடுக்கும் போது அதற்கு மாற்றாக அதே நேரத்தில் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கும் நிலை அண்ணாமலை மட்டுமே இருக்கிறார். எல்லா கட்சிகளுக்கும் 20% வாக்குகள் வாங்கியுள்ள சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை மட்டுமே குறிவைத்து அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மட்டுமே எடுத்து வருகின்றனர். அண்ணாமலை சிறுபான்மையினருக்கான மட்டுமின்றி பெரும்பான்மை சமூக பாதிக்கப்படும் போது
அதற்காகவும் பேசுவார். அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அண்ணாமலை மேற்கொள்ளும் போது அவருக்கான ஆதரவு அதிகரிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வியூகம் அவருக்கு பலன் தருமா அப்படின்ட்டு மக்களோட கணிப்பு போயிட்டு இருக்கிற நிலையில இணையம் வழியே பாத்தீங்கன்னா தன்னோட இயக்கத்துல யார் வேணாலும் சேரலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இத குறித்து வெளியிட்டதற்கு புதிய தலைமுறையே காரணம். அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன், புது ஜெனரேஷன் காரணம். இதுல பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல அண்ணாமலை தொடங்கி இருக்கிற புதிய கட்சி மற்ற கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.